ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. வாங்க இன்றைக்கான பதிவு என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோவக்காய் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி தான் நம்ம பண்ணியிருக்கோங்க. இது கிரேவின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு விதமான கூட்டு இப்போ அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். குழம்பு எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாங்க. இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். முதல்ல கோவக்காவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாளாக கீறி எடுத்துக்கிடலாம். இதுக்குள்ளே மசால் வச்சு வைக்கணுனாலும் வைக்கலாம், நம்ம அப்படின்னாலும் பொரிச்சுக்கிடலாம். இந்த கீறினது கோவக்காவை இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாய் வச்சு, அடுப்பில் கடாய் வச்சு அதில் ஆயில் விட்டுருக்கோம். கொஞ்சம் தாராளமாக நல்லா ஆயில் விட்டுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோவக்காவை போட்டு சூப்பராக வதக்கி எடுத்துடலாம். கோவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பல 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 பலன்னு சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷான காயாக வாங்கிட்டு வந்தேன். பல பலன்னா வேறு எதுவும் கெமிக்கல் நினைக்காதீங்க. இது வந்து வீட்டில் காய்ச்ச காய்கறிங்க. பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் காய்ச்ச காய்கறி நல்லா வந்து வதக்கி எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். நம்ம இதை வதக்கும் போதே நல்லா தண்ணி விடும் இந்த கோவக்காயிலேருந்து. சரி, இதை வந்து அப்படி வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா கொஞ்சம் அவிஞ்சிரும். திருப்பி போடணும். அந்த கோவக்காவை நல்லா வதக்கி விட்டு திருப்பி போட்டோன்னா நல்லா எல்லா பக்கம் நாலா பக்கமும் நல்லா அவிஞ்சி வரும். இதை வந்து நல்லா திரும்பவும் மூடி போட்டு வச்சுக்கணும். நல்லா பஞ்சு போல் அவிஞ்சி வரணும். அப்போ தான் இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பக்கம் மூடி அது பாட்டுக்கு நல்லா அவிஞ்சிட்ருக்கட்டும். இந்த கோவக்காய் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வட்ட வட்டமாக கட் பண்ணி செஞ்சுக்கலாம், நீளமாகவும் கட் பண்ணி செஞ்சுக்கலாம். பொரியல் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். இது கிடைக்கிற டைம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து அதுக்கு இதை பண்ணுறதுக்காக வெங்காயம், தக்காளி வதக்கிறதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்துருக்கோம். கொஞ்சம் குடமிளகா, ஒரு குடமிளகாவில் பாதி குடமிளகா நான் எடுத்துருக்கேங்க. பாதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா 2 தக்காளி, அதாவது ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், ஒரு அரை குடமிளகா, அதாவது வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தக்காளியும் வெங்காயமும் அரைச்சிக்குவேன், கொஞ்சத்தை வதக்கிக்குவேன். இதில் இருக்கிறதுல பாதி வதக்கிறதுக்கு, பாதி மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு. இந்த பக்கம் கோவக்காய் பாருங்கள் நல்லா சுருண்டு அவிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம திரும்பவும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இது வந்து நீங்கள் சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை இப்படி முழுசாக என்ன பண்ணிக்கோங்க, இப்படி முழுசாக கூட நம்ம வச்சு சாதத்தில் சாப்பிட்டுக்கலாம். உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு விரவி இந்த மாதிரி அப்படியே எந்த வித எதுவுமே மசாலாஸ் அரைச்சி விடாமல் இப்படி கூட வச்சு நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். சூப்பராக வதங்கட்டும். இது நல்லா உப்பு போட்டு வதக்கணுன்னா சீக்கிரம் வதங்கிடும். இதை நல்லா கொலைய வதக்கணுங்க. நல்லா அமுக்கி இப்படி அமுக்கி விட்டு வதக்கணுன்னா சூப்பராக இருக்கும். நல்லா குழஞ்சி வந்துடும். நம்ம வந்து சாதத்துக்கு பழைய சாதத்துக்கெலாம் இந்த கோவக்காய் அது செம்ம சூப்பராக இருக்கும். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன், அப்புறம் நிலக்கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா திரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதாவது நிலக்கடலை, பொட்டுக்கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 5-6 பல் முந்திரி பருப்பு, இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு முதல்ல இப்போ தண்ணி விடாமல் திரிச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்சதை நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கோம்ல, இது கூட நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வந்து இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து வத்தப்பொடி போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கறி மசால் பொடி போட்டுக்கலாம். எனக்கு கறி மசால் வாடை இதில் போடுறது பிடிக்கலைங்கிறதுனால நான் வெறுமனை வத்தப்பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடலை. குடமிளகாய், தக்காளி, வெங்காயம், அவ்வளோதான். அது போக வந்து உப்பு போட்டிருக்கேன், லைட்டாக வந்து வத்தப்பொடி போட்டிருக்கேன். அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை, நிலக்கடலை, அண்டிப்பருப்பு, இவ்வளோதான். இதை அரைச்சதையும் இதில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி தொளித்து இதை நல்லா அவிச்சு எடுத்துக்கிடலாம். இது நல்லா அவிஞ்சு கொலைய வந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்தோன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து கிரேவி மாதிரி நல்லா ரெடி ஆயிரும். இந்த முந்திரி பருப்பு கடலையெல்லாம் அரைச்சிருக்கிறது வந்து இது கூட விடும்போது ரொம்ப நல்லா கட்டியாயிரும். அதனால் நம்ம எவ்வளோ தண்ணி வேணாலும் தாராளமாக விட்டுக்கிடலாம். இதுக்கு தண்ணி விட்டே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அவிய வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கிரேவி மாதிரி வந்துருச்சு. அரைச்சதையும் நம்ம விட்டுட்டோம். கோவக்காவும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் நல்லா தாராளமாக மிளகுத்தூள் போட்டிங்கன்னா நல்ல கார சுவை சூப்பராக இருக்கும்.
இதை நல்லா கிண்டி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், அதுக்குள்ளே பாருங்கள் ரொம்ப கட்டியாயிருச்சு. ஓரங்கள்லாம் நம்ம சுற்றி வளைச்சி விட்டோன்னா இன்னும் சூப்பராக நல்லா வந்துடும். இப்போவே பாருங்கள் எவ்வளோ கட்டியாயிருக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம கடலை முந்திரி பருப்புலாம் அரைச்சி விட்டதுனால இப்போ நம்மளுக்கு வந்து கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் மல்லித்தழையை தூவி இறக்கிக்கிடலாம். இதை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.